நான் ரீல்ஸ் பண்றேன்னா பர்மிஷன் நீங்க கேட்டு பாருங்க. அரோரா மேடம் சொல்லுங்க சார். நீங்க எல்லாம் பாருங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து ரசிச்சு தான் ரீல்ஸ் பண்ணிருப்போம். மேடம் நீங்க வரீங்களா மேடம், உங்களுக்கு ஓகேவா மேடம், நான் யார்ட்டையும் துஷ்பிரயோகம் பண்ணவே மாட்டேன் சார். எனக்கு வந்து ஆக்டிங் டாஸ்க்னே தனியா கொடுத்தாங்க. அதுல எனக்கு பிடிக்காதவங்களாம் நான் அவமானப்படுத்தவே இல்லை, நேர்மையா விளாண்டேன். உங்களுக்கு என்ன நடிக்க தெரியுமோ வாங்கன்னு சொல்லி கொடுத்து தான் பண்ணேன். பட் இவங்க மீறி உருவக்கேலி பண்ணி அடுத்து அவங்கள வெறுக்கிற லெவலா பண்ண வைக்கிறது. நானே ஒரு ஜாலியான டைப்பு. என்னை சபரி கிண்டல் பண்றப்ப கூட பவர் என்ன தெரியுமா சொல்லுவோம், எதுக்கு நீ என்னை அலோவ் பண்ற விக்ரம் கிண்டல் பண்றப்ப கிச்சல் மூட்டு வாங்கி சார், அதுவே அலோவ் பண்ணாதன்னது. நான் அதெல்லாம் ஜாலியா எடுத்துக்கிறேன், கிண்டல் பண்றது ஜாலியா பேசிக்கிறது. ஆனா இவர் உருவக்கேலி ரொம்ப பேசுறாரு சார். யார் சார் ஒத்துக்குருவா? நம்ம நல்ல ஒரு ஹீரோ ஆகணும், நல்ல மெட்டீரியல் ஆகணும், நம்ம எமோஷன்ஸை காட்டணும் சார், லவ்வா காட்டணும் மட்டும் நிறைய இருக்கு சார். சார் லவ் கண்டென்ட் வந்து திவ்யா கூட பண்ணியிருக்கேன் பாருங்களே, இப்படி வச்சு எப்படின்ற அதுக்கு அப்படி வந்து இப்படிங்கிறது ரெண்டும் நாங்க 2 பேரும் அங்க யதார்த்தமா பண்ணுது. எனக்கு எடிட்ல பாக்குறப்ப அவ்வளவு நல்லா இருக்கு. திவ்யாவுக்கு நீ உள்ள வரப்ப பிடிக்காதான் சார், உள்ள வந்தது எப்படி க்ளோஸ் ஆகிட்டோன்னு பாருங்க. சோ நான் டிராவல் பண்ணி போறது ஒண்ணு, நவரசங்களையும் காட்டணும்னு நினைக்கிறோம். அழுகை, கோபம், காதல், இந்த மாதிரி நான் காட்ட விரும்புறவரை வெறும் காமெடி மெட்டீரியல் அதுவும் கீழே இறக்கி தரம் தாழ்த்தி பேசுறப்ப யார் சார் ஒத்துக்குருவா?